Hello children, I hope you all are fine. I welcome you to this class. I hope you are waiting for this class. Okay, let's start the business. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்மளுடைய இங்கிலீஷ் கிளாஸ்ல இன்னைக்கு நாம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்? பார்ப்போமா? Okay. In the section 2 in your English book, grammar partல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது prepositional phrases on page number 42 to 44. So preposition நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் சார். You would be familiar with preposition in your 9th standard class itself. அது என்ன prepositional phrases. Some of you may be familiar. Few of you may not be familiar. That prepositional phrases we are going to discuss a little bit elaborately with the rules. Shall we? To begin with, what is a prepositional phrase? அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன டெஃபினிஷன் நம்ம ஸ்லைட்ல காட்டுறாங்க பாருங்க. Prepositional phrase is a combination of 2 or 3 words அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா அதுல 2 வேர்டு இருக்கும் அல்லது 2 வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ் இருக்கும் அல்லது 3 வேர்ட்ஸ் இருக்கும். 2 சொற்கள் அல்லது 3 சொற்களாக இருக்கலாம். அதுல என்ன இருக்கணும் ஒரு கண்டிஷன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன். அதுல கண்டிப்பாக ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கணும். phrase அப்படிங்கிறது a combination of words. அதுல preposition இருக்கக்கூடிய combination of words prepositional phrase. இவ்வளவுதான் simple concept. பக்கம் வாழை இலையின் விருந்த பகுதி வரணும். ஏன்னா வலது கையால உண்ணும் பழக்கம். phrase அப்படிங்கிறது a combination of words. அதுல preposition இருக்கக்கூடிய combination of words prepositional phrase. இவ்வளவுதான் simple concept. அதுக்கு அந்த ஸ்லைட்ல உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க. because of அப்படிங்கிறது it's a prepositional phrase. according to அப்படிங்கிறது ஒரு prepositional phrase. owing to is a prepositional phrase. At the time of is a prepositional phrase. So these are a few such prepositional phrases. இந்த சொல்லி இருக்கிற வேர்ட்ஸ்ல of அப்படிங்கிறதும் to அப்படிங்கிறதும் இதெல்லாம் prepositions. So இந்த காம்பினேஷன் சேர்ந்தா we call them as prepositional phrases. Next, preposition அப்படிங்கிறதுக்கும் prepositional phrases அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் சொன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ preposition அப்படிங்கிறது generally how we define preposition அப்படின்னா words that show the relationship between a noun or a pronoun and some other word in the sentence. ஒரு நவுனுக்கும் வேற ஒரு வேர்டுக்கும் ப்ரொனவுனா கூட இருக்கலாம். ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனுக்கும் வேற ஒரு வேர்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றதா ப்ரிபோசிஷன் நாம பார்த்திருக்கிறோம். நீங்க you would have studied that in your early classes also. Prepositions என்ன சொல்ல usually describe the position of something. ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு ஆளோ அவங்களுடைய பொசிஷன் மேல இருக்காங்களா கீழே இருக்காங்களா அடியில இருக்குதா உள்ள இருக்குதா வெளியே இருக்குதா பக்கத்துல இருக்குதா பின்னாடி இருக்குதா முன்னாடி இருக்குதா அதை டிஃபைன் பண்றது ப்ரிபோசிஷன். டைமையும் டிஃபைன் பண்ணும். பொசிஷன் ஆஃப் சம்திங் அல்லது டைம் when something happens. ஒரு ஆக்ஷன் எப்ப நடந்தது எப்ப நடக்குது இப்பவா முன்னாடியா இது கூடவே வா லேட்டாவா அதை டிஃபைன் பண்றதும் ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாட் ஓன்லி தட் the way in which something is done. எப்படி செய்யப்படுது அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுமே ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல ஆஃப்
டு, ஃபார் அப்படிங்கிற இந்த 3 ப்ரிப்போசிஷனுக்கு மட்டும் வேற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட அதை டிஃபைன் பண்றாங்க பாருங்க. he went to the garden. இந்த he அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன், கார்டன் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், அது ஒரு நவுனா வச்சுக்கிறோம், ஆப்ஜெக்டா வச்சுக்கிறோம். இந்த ஹீக்கும் கார்டனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? அந்த ஹீ, அந்த அவர், அந்த அவன் எங்க போனா? கார்டன்ல இருந்து வெளியவா, கார்டனுக்குள்ளயா, கார்டன் மேலையா, கார்டனுக்கு அடியிலையா, கார்டனுக்கு பக்கத்துலயா, கார்டனுக்கு வெளியவா அப்படிங்கிறது டிஃபைன். அவர் he went to the gardenனா அவர் தோட்டத்துக்கு போனாரு, கார்டனுக்கு போனாரு. அப்ப அந்த சப்ஜெக்ட், அந்த ப்ரோனவுன், அந்த நவுன் அந்த பின்னாடி வரக்கூடிய ஆப்ஜெக்டோட எப்படி தொடர்பு படுது அப்படிங்கறத ரிலேட் பண்றதுதான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல there are two kinds of preposition ஜெனரலா பார்த்தா. அதுல பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சிம்பிள் prepositions, double prepositions, compound prepositions, participle prepositions, phrase prepositions அப்படின்னு சொல்லிட்டு 5 kinds. I'm sorry, there are 5 kinds of prepositions. Prepositional phrase அப்படின்னா என்ன அப்படின்னா, group of words consisting of a preposition தான். இது ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு group of words. என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. he took his bike, அவர் பைக் எடுத்துட்டு போயிட்டாரு. சரி, instead of அப்படின்னா பதிலாக, எதுக்கு பதிலா எடுத்துட்டு போயிட்டாரு பைக்க? his bicycle, அவரோட பைசிக்கிளுக்கு பதிலா அவரோட பைக்கை எடுத்துட்டு போயிட்டாரு. இது வந்து ஒரு prepositional phrase, combination of words. இதுல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டா, மேஜரா பார்த்தா ஒரு 2 kinds. broadly there are 2 kinds, adjectival and adverbial. adjectival phrase and adverbial phrase னு சொல்லிட்டு broader 2 kinds classify பண்றாங்க. சரி, preposition ஒரு சில prepositions, ஒரு சில prepositional phrasesக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க பாருங்க ஸ்கிரீன்ல. at, in, or, with, for, between, along, of, into, இதெல்லாம் are some of the prepositions. ஏற்கனவே படிச்சிருப்போம், நாம 9th standardல பார்த்திருப்போம் இல்லையா? prepositional phrases-க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க. according to, மேல இருக்க to இங்க வருது பாருங்க, according ஓட சேர்ந்து, அதான் combination of words னு சொல்றாங்க. according to, owing to, along with, because of, instead of, in the event of, are some of the prepositional phrases அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. prepositionsக்கு நாம ஏற்கனவே படிச்சிருப்போம். between அப்படின்னா ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல, in அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள்ல உள்ள, intoனா ஒரு பொருளுக்கு உள்ள, underனா அடியில, above னா மேல, over அப்படின்னா மேல, on அப்படின்னா ஒரு பொருள் மேல, இப்படின்லாம் நம்ம மீனிங் படிச்சிருப்போம். அதே மாதிரி prepositional phrases also carry meanings. அவற்றிற்கே உரிய மீனிங் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, prepositionsக்கு எப்படி நாம மீனிங் புரிஞ்சு அதை அட்டென்ட் பண்றோமோ, prepositional phrasesக்கும் அதுக்கு உண்டான மீனிங் அண்ட் யூசேஜ், எந்த இடத்துல அதை நாம யூஸ் பண்ணோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா அதை நாம ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட், நமக்கு செலக்டிவா நான் சொன்ன பேஜ் நம்பர்ஸ்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறீங்க prepositional phrase, அதோட மீனிங் இன் இங்கிலீஷ், மீனிங் இன் தமிழ் சேர்த்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. according to, ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றேன். according to அப்படின்னா என்ன? as stated by, அல்லது வேற மாதிரியும் சொல்லலாம், on the authority of. சரி, இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றாங்க? ஏதோ ஒன்றின் படி, ஏதோ ஒன்றிற்கு ஏற்றார் போல், அக்கார்டிங் டு த ஹெட்மாஸ்டர். என்னன்னா, அவர் சொன்னபடி பார்த்தா, ஹெட்மாஸ்டர் சொல்றபடி பார்த்தா, அக்கார்டிங் டு த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா, சீஃப் மினிஸ்டர் சொல்றபடி பார்த்தா, அக்கார்டிங் டு மை ஃப்ரெண்ட், என் நண்பர் சொல்றபடி, அவர் சொல்ற விஷயத்தை வச்சு பார்த்தா, அப்படிங்கிற மீனிங்ல அக்கார்டிங் டு நாம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், along with என்ன? டுகெதர் வித், அதனுடன் சேர்ந்து, ஏதோ ஒன்னோட சேர்ந்து. ஐ வெண்ட் அலாங் வித் ஹிம், நான் அவனோட சேர்ந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். பிகாஸ் ஆஃப் ஆன் அக்கவுண்ட் ஆஃப், இதுக்கு தமிழ்ல என்ன மீனிங்? அதனால், அல்லது ஏதோ ஒன்றின் காரணமாக, ஏதோ ஒரு விஷயத்தினால. ஐ வாஸ் ஆப்சென்ட் பிகாஸ் ஆஃப் என்ன? ஃபீவர்னால ஆப்சென்டா இருந்தாங்க, அதனால் எனக்கு காய்ச்சல் இருந்ததுனால நான் ஆப்சென்டா இருந்தேன், வர இயலவில்லை. அடுத்தது owing to,
பிகாஸ் ஆஃப், அதுக்கு அதே அகைன் பிகாஸ் ஆஃப், அதனால், சேம் மீனிங். அடுத்தது இன்ஸ்டெட் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப் இன் பிளேஸ் ஆஃப், இதற்கு பதிலாக. பாருங்க சப்ஸ்டிடியூட்டிங், சப்ஸ்டிடியூட்னா என்ன, இந்த கேம்ஸ்ல கூட சொல்லுவாங்க சப்ஸ்டிடியூட், அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க தமிழ்ல, ஏதோ ஒன்றிற்கு பதிலாக. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்தோம், அவர் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாரு, எதுக்கு பதிலாக பைக் எடுத்துட்டு போயிட்டாரு, எதுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ் பைசிக்கிள், அவர் பைசைக்கிள் பதிலாக அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஈவென்ட் ஆஃப், இந்த ஈவென்ட் ஆஃப், இந்த ஈவென்ட் ஆஃப் என்ன, இன் கேஸ் ஆஃப். அப்ப என்ன, இன் கேஸ் ஆஃப் ஒரு செயல் நடைபெறுமானால், இது நல்லா பாத்துக்கணும், இனிமே நடக்குமானால். இந்த ஈவென்ட் ஆஃப் ரெயின், மழை வந்துச்சுன்னா, மழை வரும்னா, நான் வரமாட்டேன்ப்பா, ஐ won't கம், அப்படி யூஸ் பண்ணணும். மழை வரும்னா, சாயந்தரம் மழை வரும்னா, நாளைக்கு மழை வரும்னா, இந்த ஈவென்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், நடைபெறுமானால். இது நம்ம மனசுல இருக்கணும். இத சென்டென்ஸ்ல கொடுக்குறாங்க பாருங்க. அக்கார்டிங் டு ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அக்கார்டிங் டு ஹிஸ் வில், வில்னா உயில்ங்க, அப்படி ஒரு மீனிங் ஒன்று உண்டு. அவரோட உயிலின் படி ஆல் ஹிஸ் வெல்த் கோஸ் டு ஹிஸ் டாட்டர், சொத்து பூரா அவருடைய டாட்டருக்கு போயிடுச்சு. தமிழ்ல கீழே கொடுக்குறாங்க பாரு, அவருடைய உயிலின் படி, அந்த இதன் படி அப்படிங்கிறது தாங்க அக்கார்டிங் டு, அதுதாங்க மீனிங். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவரோட மகளுக்கு சாரும். அவருடைய விருப்பப்படி அவர் சென்னையில் வாழ விரும்பினார். அவர் மகளுடைய விருப்பப்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் டாட்டர், அவள் மகளுடைய விருப்பப்படி அவர் ஊருக்கு போனார். சோ அக்கார்டிங் டுனா அதன்படி, இதன் ஏதோ ஒன்றின் படி. நெக்ஸ்ட் அலாங் வித், he came to the ground, அவன் கிரவுண்டுக்கு வந்தாங்க. along with his parents, அவன் பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. தமிழ்ல சொல்றாங்க பாருங்க, தன்னுடைய பெற்றோருடன். along withனா யாரோ ஒருவருடன் அல்லது ஏதோ ஒன்றுடன். அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்தது கொடுக்குறாங்க பாருங்க, பிகாஸ் ஆஃப். பிகாஸ் ஆஃப் அப்படின்னா என்ன நாம சொல்றோம் அப்படின்னா, we stayed at home because of bad weather, காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப்னா காரணமாக, மோசமான வானிலையின் காரணமாக நாங்கள் வீட்டிலேயே இருந்தோம். அப்ப பிகாஸ் ஆஃப்னா ஏதோ ஒன்றின் காரணமாக, அதான் சொன்னேன். இப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் பேட் வெதர், பிகாஸ் ஆஃப் ஃபீவர், நோயின் காரணமாக அல்ல காய்ச்சலின் காரணமாக, ஐ டிட் நாட் அட்டெண்ட் த ஸ்கூல், காய்ச்சல் காரணமா நான் ஸ்கூலுக்கு வரல, காரணமாக பிகாஸ் ஆஃப். அடுத்து ஓவிங் டு அப்படின்னா அதுவும் காரணத்தினால் அப்படின்னு தான் சொல்லுவோம். he was summoned by the cops, சொல்றாங்க பாருங்க, சம்மன் என்றால் அழைத்தல், வர சொல்லி அழைத்தல், காப்ஸ்னா போலீஸ் அவங்களை அழைச்சாங்க. ஓவிங் டு இன்வால்வ்மெண்ட் இன் a கேஸ், என்ன காரணம், ஒரு கேஸ்ல அவர் சம்பந்தப்பட்டிருந்தாரு. தமிழ்ல சொல்றாங்க தொடர்புடைய காரணத்தின், ஒரு வழக்குல அவர் இன்வால்வ் ஆயிட்டார், சம்பந்தப்பட்டுட்டார், அதனால காவலர்கள் அவரை அழைத்தனர். அப்போ ஓவிங் டுனா காரணத்தினால். இன்ஸ்டெட் ஆஃப் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த சென்டென்ஸையும் சொல்றேன். பதிலாக ஐ அட்டெண்டட் த பார்ட்டி, பார்ட்டிக்கு நான் அட்டென்ட் பண்ணேங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மை பிரதர், யார் அவர் போயிருக்கணுங்க, அவருக்கு பதிலாக நான் அட்டென்ட் பண்ணேங்க. எனது சகோதரனுக்கு பதிலாக நான் அந்த விருந்திற்கு சென்றேன். அவருக்கு பதிலா, ஒரு வேலைக்கு பதிலா, ஒரு பொருளுக்கு பதிலா, ஒரு விஷயத்துக்கு பதிலா, ஒரு இடத்துக்கு பதிலா, அதுக்கு பதிலா இது, அவ்வளவுதான் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு. அடுத்தது இன் தி ஈவென்ட் ஆஃப், மறுபடியும் சொன்னேன், இனிமே நடக்க போறது. இன் தி ஈவென்ட் ஆஃப் ரெயின், மழை பெய்தால், இந்த ஈவென்ட் ஆஃப் ரெயினா இனிமே மழை பெஞ்சா, த மேட்ச் வில் பி கேன்சல், மழை வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுவோம்ப்பா. மழை பெய்யுமானால், தமிழ்ல கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு செயல் நடைபெறுமானால் அர்த்தம், இனிமே நடந்துச்சுன்னா ஆட்டம் நிறுத்தப்படும். ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ், இப்ப பார்த்த ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் இல்லாம நம்ம டெக்ஸ்ட்ல இருக்க ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் கொஞ்சம் அடிஷனலா கொடுத்திருக்காங்க. அதனுடைய அகைன் வந்து ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் வித் மீனிங் இன் இங்கிலீஷ் வித் தமிழ் மீனிங் கொடுத்திருக்காங்க. அதை அந்த ஸ்லைட்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒன்னொன்னா பார்ப்போம். டியூ டு அப்படின்னா என்னப்பா, பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால் பின்னாடி சென்டென்சஸ் வருது, அதுல தெளிவா பார்ப்போம். எக்ஸாம்பிள் இப்ப சொல்லல, ஃபுல்லா சொல்றேன். அதனால், ஒரு செயல் நடைபெற்றதனால், ஒரு வேலை நடைபெற்றதனால் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல போறோம். நெக்ஸ்ட் எக்ஸெப்ட் ஃபார்னா வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப், அதான் ஏதோ ஒருத்தரை தவிர்த்து, ஏதோ ஒரு விஷயத்தை தவிர்த்து, ஏதோ ஒருவரை தவிர்த்து, ஏதோ ஒன்ன தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி மீனிங்.
அடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு. வித் ரெஃபரன்ஸ் டுனா அதன்படி, அங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல அதுபடி நான் அப்ளை பண்றேன், அங்க ஒண்ணு பார்த்தோம்ல அதுபடி நான் சொல்றேன் அப்படின்னு எதையோ குறிப்பிட்டு சொல்றது. ரெஃபரிங் டு, ஒரு விஷயத்தை குறிப்பிடுறது. நோட்டீஸ் போர்ட்ல நீங்க போட்டிருந்தீங்கல்ல அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு லெட்டர் அனுப்புனீங்கல்ல அதுபடி நான் சொல்றேன். ஒன்றினை பொறுத்தது, அதை பொறுத்து, ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அதுபடி நான் செய்யறேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப்னா disregarding the difficulty. இருந்தும் கூட, இப்படி இருந்தும் கூட இப்படி நடந்து போச்சு, அப்படி இருந்தும் கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஜெயிச்சிருக்கணும், அவன் நல்லா படிச்சாங்க, நல்லா படிச்சவன் என்ன ஆயிருக்கணும், நல்லா பாஸ் ஆயிருக்கணும், ஃபெயிலா போயிட்டான். நல்லா படிச்சிருந்தும் கூட ஃபெயிலா போயிட்டான். வேகமா ஓடுனா, வேகமா ஓடியும் கூட ரெண்டாவதா தான் வந்தான். இதுதான் இன்ஸ்பைட் ஆஃப். அடுத்தது இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டுனா ஆடட். உங்களுக்கே தெரியும் அடிஷன் ஆட்னா என்ன, மேலும், கூடுதலாக, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சேர்க்கிற மாதிரி விஷயங்களை சேர்க்கிறது. அடுத்தது இன் பிளேஸ் ஆஃப். மறுபடியும் அதே தான், சப்ஸ்டிடியூட். அது இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சப்ஸ்டிடியூட் சொன்னேன், அவருக்கு பதிலா நான் போனேங்கிற மாதிரி. அதே மாதிரி இன் பிளேஸ் ஆஃப், அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேங்க, அது வாங்க வேண்டிய இடத்துல இதை வாங்கிட்டேங்க, அதை எழுத வேண்டியதுக்கு பதிலா இதை எழுதிட்டேங்க, சோ அதுக்கு பதிலா இது நடக்கிறது. பதிலாக, தெளிவா சிம்பிளா அவ்வளவுதான். ரிகார்ட்லெஸ் ஆஃப். ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்னா இர்ரெஸ் ஆஃப். ஒன்றை பொருட்படுத்தாமல், ஒன்றை லட்சியம் செய்யாமல், ஒன்றை பற்றி கவலைப்படாமல், ஒன்றை பொருட்படுத்தாமல் ஒரு வேலையை செய்யறது வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப். இந்த தமிழ் மீனிங் தெரிஞ்சா ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ்னுடைய யூசேஜ் ஈஸியா அடிச்சிடலாங்க. தமிழ் மீனிங் கண்டிப்பாக இட் ஷுட் கம் பை ஹார்ட். சொல்லுவாங்கல்ல பை ஹார்ட் பண்ணணும், பை ஹார்ட் பண்ணணும். பை ஹார்ட்னா என்ன, பை ஹார்ட் நம்ம மனசுல இருக்கணும். அந்த தமிழ் மீனிங் இன்ஸ்பைட் ஆஃப்னு சொன்னா டக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓ இருந்தும் கூட இது நடந்து போச்சு போல. இந்த ஈவெண்ட் ஆஃப்னா ஓ இனிமே நடந்தா அப்படின்னு மைண்ட்ல வரணுங்க. அது வந்தா சென்டென்ஸ் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ், இப்ப பார்த்த ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தர்றாங்க பாருங்க ஸ்கிரீன்ல. டியூ டு. டியூ டுனா என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆதலால், அதனால் சொல்லிட்டாங்க. தி எக்ஸாம்ஸ் வேர் கேன்சல்ட் டியூ டு த ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ். வைரஸ் நுண்கிருமி பரவலால், அது பரவுனதுனால தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. சரியா? அவர் தாமதமாக வந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. he was not allowed due to the late coming. அவர் லேட்டா வந்ததுனால உள்ள விடல. ஒரு செயல் நடைபெறுவதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற. அடுத்தது ரெண்டாவது எக்ஸெப்ட் ஃபார். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸெப்ட் ஃபார்னா அதை தவிர்த்து, அவரை தவிர்த்து, ஒரு விஷயத்தை தவிர்த்து. the room was dark except for a red light. ரூமே இருட்டா இருந்துச்சு, உன்னை தவிர்த்து, ஒரு ரெட் லைட் தவிர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம், ரூமே இருட்டுது ஆனா ஒரு சிவப்பு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிவப்பு விளக்கினை தவிர அந்த அறையில் எந்த ஒளியும் இல்லை, வெளிச்சமே இல்லை, ஆனா ஒரு சிவப்பு விளக்கு மட்டும் இருந்துச்சுன்னு. அப்ப அது மட்டும் விட்டு, அது மட்டும் விதிவிலக்கு, அது இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா அது மட்டும் இருந்துச்சு. எல்லாமே இருந்தாங்கன்னா இவன் மட்டும் இல்ல. எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், I've seen all the places except for London. நான் எல்லா இடமும் பார்த்துட்டேன், லண்டனை மட்டும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். எக்ஸெப்ட் ஃபார்னா பின்னாடி சொல்றது நடைபெறல அப்படின்னு அர்த்தம். வித் ரெஃபரன்ஸ் டு, ஏதோ ஒன்றின் அடிப்படையில். ஏற்கனவே சொன்னேன், ஐ எம் அப்ளையிங் ஃபார் திஸ் போஸ்ட், நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்றேங்க வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க கொடுத்த விளம்பரத்தின் அடிப்படையில, நியூஸ் பேப்பர்ல பார்த்தேங்க, அந்த அடிப்படையில அப்ளை பண்றேங்க. தாங்கள் செய்திருந்த விளம்பரத்தின் அடிப்படையில் நான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறேன். எப்படி திருத்துப்புன்னு போய் பண்ணிட முடியுமா? எப்படிப்பா இங்க வந்த, நீங்க கொடுத்தீங்கல்ல சார் ஆடு, அதை பார்த்துட்டு பண்றேன் சார், அதன் அடிப்படையில் பண்றேன் சார். அடுத்தது இன்ஸ்பைட் ஆஃப், இருந்த போதிலும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹி வாஸ் நாட் ஹாப்பி, அவன் ரொம்ப ஹாப்பியா இல்லைங்க, மகிழ்ச்சியா இல்லைங்க. சரி, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சக்சஸ். ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஹி வாஸ் நாட் ஹாப்பி, அவன் மகிழ்ச்சியா இல்ல. சக்சஸ், சக்சஸ்னா என்ன, வெற்றி. ஓ ஜெயிச்சிருக்கான் போல, வெற்றி பெற்றிருக்கான் போல, ஆனா அவன் ஹாப்பியா இல்ல. அங்க இன்ஸ்பைட் வரணும். அவன் சக்சஸ், வெற்றி அடைந்திருந்த ஹாப்பியா இல்ல. வெற்றி பெற்றிருந்த போதிலும் இன்ஸ்பைட் ஆஃப்க்கு அதான் மீனிங், அவன் மகிழ்ச்சியாக இல்லை. அடுத்தது இன் அடிஷன் டு, ஏற்கனவே சொன்னேன் கூடுதலா சேர்க்கிறது, அவ்வளவுதான். ஹி ஓன்ஸ் அ கார், அவன்கிட்ட கார் இருக்குங்க, டூ வீலர். பின்னாடி லாஸ்டா சொல்றாங்க பாரு, டூ வீலர். அப்ப ஓ டூ வீலர் வச்சிருப்பான் போல, காரும் வச்சிருக்கான் போல, அப்ப இன் அடிஷன் டு போடு. He owns a car in addition to two wheelers. நிறைய பைக் வச்சிருக்காங்க, ஆனா காரும் வச்சிருக்காங்க கூடுதலா. 2 சக்கர வாகனம் வைத்திருப்பதோடு
அவர் கூடுதலாக அதாவது மேலும் வச்சிருக்காரு, அதையும் வச்சிருக்கிறாரு, ஒரு காரையும் வைத்துள்ளார். சரிதானா? ஓகே. இன் பிளேஸ் ஆஃப் ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு பதிலா இது, அவருக்கு பதிலா இவரு, இதுவும் அதே மீனிங் தான். அந்த இடத்தில், அதற்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி பொருள். அதான் ஸ்லைட்ல ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஹாவ் பட்டர் மில்க் இன் பிளேஸ் ஆஃப் கர்ட். பட்டர் மில்க்னா மோர் சாமி, கர்டுனா தயிர். தயிர் இல்ல, தயிருக்கு பதிலா நீ ஒண்ணும் இல்ல, தப்பு இல்ல, நீ மோர் சாப்பிடலாம். தயிர் உபயோகப்படுத்தும் இடத்தில், தயிர் உபயோகப்படுத்தும் இடத்தில் அப்படின்னா அது எங்க உட்காந்து சாப்பிடுறோம்னு அர்த்தம் கிடையாது. எப்ப தயிர் சாப்பிடணுமோ அதுக்கு பதிலா, தயிருக்கு பதிலாக கொடுத்திருக்காங்க பாருங்க பிராக்கெட்ல, நீ மோரை பயன்படுத்திக்கலாம். அப்படி ரிகார்ட்லெஸ் ஆஃப், பொருட்படுத்தாமல், ஒரு விஷயத்தை லட்சியம் பண்ணாம, ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படாம, he continued to speak, பேசிட்டே இருந்தார். regardless of the noise in the hall. நாய்ஸ்னா என்ன? இரைச்சல், ஒலி, சத்தம். நம்ம சத்தம் கேட்டா நிப்பாட்டிடுவோம், என்னங்க இப்படி பேசுறாங்க, ஆனா அவர் நிறுத்தல. he continued to speak. எப்படி? ரிகார்ட்லெஸ் ஆஃப் த நாய்ஸ், அதை பத்தி கவலையே படாம, பொருட்படுத்தாம அவரு பேசிக்கிட்டே இருந்தாரு. தமிழ்ல சொல்றாங்க பாருங்க, அரங்கில் எழுந்த கூச்சலையும் பொருட்படுத்தாமல் அவர் பேச்சினை தொடர்ந்தார். ரைட். ஃபார் த சேக் ஆஃப், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி, ஏதோ ஒருத்தருக்காக வேண்டி, யாரோ ஒருத்தருக்காக வேண்டி. ஐ ஸ்டாப்டு ஸ்மோக்கிங், நான் ஸ்மோக் பண்றதை நிறுத்திட்டேங்க. ஃபார் த சேக் ஆஃப் மை ஹெல்த், என் ஹெல்த்துக்காக வேண்டி நிப்பாட்டிட்டேங்க. என் உடல் நலத்தின் பொருட்டு நான் புகைப்பிடிப்பதை நிறுத்தி விட்டேன். என் உடம்புக்காக வேண்டி, டாக்டர் சொல்லிருப்பார் போல, உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா நிப்பாட்டிற. அப்ப அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணிட்டேன்? நிப்பாட்டிட்டேன். சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா, ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ், ஒரு சில ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் பார்த்திருக்கோம். இப்ப அதை வச்சு நம்மள நாமே அசஸ் பண்ணி பார்ப்போமா? அந்த ப்ரிப்போஷனல் கீழே, சாய்ஸு கீழே தமிழ் மீனிங்கும் இருக்கு, உதவிக்காக வேண்டி, ஹெல்ப்புக்காக வேண்டி. இன் டியூ கோர்ஸ் நாம இதை என்ன பண்ணிக்கிறோம்? we should memorize it. அந்த வேர்டு சொன்ன உடனே in addition to அப்படின்னு சொன்னா, ஓ கூடுதலாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். பாப்போமா? everything falls to the ground, எல்லாமே தரையில விழும்பா. டேஷ் இருக்கு, சரி, ரெண்டு பகுதியா பிரிச்சுக்குங்க. முதல் பகுதியை அப்படி ஃபுல் மீனிங் வராது, கொஞ்சம் கொஞ்சமா அது இதுதான் இருக்கணும்னு கன்ஸ்ட்ரூ பண்ணிக்கிறீங்க, இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ஓ எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட், ஃபால்னா என்ன? விழுறது, கிரவுண்ட், ஓ தரையில விழும், சரி. கிராவிடேஷனல் புல், கிராவிடேஷனல் புல்னா புவியீர்ப்பு விசை, ஓ அப்ப புவியீர்ப்பு விசைனால எல்லாம் விழும் அப்படிங்கிற மீனிங் வரணும். ரைட். எது அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். இன் அடிஷன் டு, கூடுதலாக, புவியீர்ப்பு விசை கூடுதலாக தரையில விழும், வருமா பாருங்க? வராது. அடுத்தது இன்ஸ்பைட் ஆஃப், புவியீர்ப்பு விசை இருந்தும் கூட தரையில விழும், சொல்லாமா? அப்படி சொல்லலாம். புவியீர்ப்பு விசை இல்லைன்னா கூட விழும் வேணா சொல்லலாம். புவியீர்ப்பு விசை இருந்தா கூட விழும் சொல்ல முடியுமா? வராது. அப்ப புவியீர்ப்பு விசையின் காரணமாக தரையில விழும் சொல்லலாமா? கரெக்டா வரும் இல்லையா ஆன்சர்? So everything falls to the ground because of gravitational pull. The answer is because of. ரெண்டாவது, the trial was trial அப்படின்னா என்ன சார்? ட்ரையல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இங்க என்ன மீனிங் அப்படின்னா, கோர்ட்ல நடைபெறக்கூடிய அந்த வழக்கு சார். வழக்கு வந்து கண்டக்ட்னா வழக்கு நடந்துச்சு அப்படி வச்சுக்கோ, வழக்கு நடைபெறுது, நடந்துச்சு, ரைட். பின்னாடி ப்ரொசீஜர் ஆஃப் லா, ப்ரொசீஜர் ஆஃப் லானா சட்டப்படி, சட்டம் எப்படி நடத்தணும்னு சொல்றதோ அந்த வழக்கப்படி. இப்போ வழக்கு நடைபெறுது, சட்டப்படி நடைபெறுது, நடந்திருக்குது. அப்ப என்ன சொல்லலாம்? சாய்ஸுக்கு வாங்க. அக்கார்டிங் டு, அந்த வழக்கின் படி அப்படின்னு சொல்லலாமா? ஏதோ ஒன்றின் படிங்கிறாங்க, அந்த வழக்கின் படின்னு சொல்லலாமா? பார்ப்போம். அந்த சட்டத்தின் படி, சட்ட வழிமுறைகளின் படி வழக்கு நடைபெற்றது. கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எதுக்கு மத்த ரெண்டையும் பாத்துருவோம். சட்ட வழிமுறைகளின் காரணமாக அது இருந்ததுனால்தான் நாங்க வழக்கு நடத்தணும், பொருந்தல இல்லையா? மூணாவது, சட்ட வழிமுறைக்கு பதிலாக, வாய்ப்பே இல்லை, இது வர வாய்ப்பே இல்லை இல்லையா? சோ சட்ட விதிமுறைகளின் படி வழக்கு நடைபெற்றது. தி ஆன்சர் இஸ் அக்கார்டிங் டு. தேர்ட் ஒன், there is a temple, ஒரு கோயில் இருக்குப்பா. மை ஹவுஸ், மை ஹவுஸ், எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்க, ரைட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே மேக்சிமம் இன் ஃப்ரண்ட் ஆஃப், வீட்டுக்கு நேர் எதிர, நாமளே சொல்லுவோம் இல்லையா, யாராவது வர்றது, எப்ப நேர் எடுத்தாப்லயே இருக்கு வாப்பா அப்படின்னு இல்லையா? சோ ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப், நேர் எதிர்புறம் அப்படிங்கிறது இங்க ஆன்சர். ஃபோர்த் ஒன், ஆஸ் அ டேஷ் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா சரி, யாரோ தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க. ஹி அச்சீவ்டு ஹிஸ் டார்கெட். டார்கெட் அச்சீவ் பண்றதுனா என்னங்க? அவன் லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க. சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். ரைட். எது சொல்லலாம்? ஹார்ட் ஒர்க் பதிலா லட்சியம் வராது. ஹார்ட் ஒர்க் விளைவாக லட்சியத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்ல முடியுமா? ரிசல்ட் ஆஃப் சொல்லலாமா? கரெக்டா வருது. வெயிட் பண்ணுங்க, மூணாவதையும் பாத்துருவோம். அது அல்லாமல், ஹார்ட் ஒர்க் அல்லாமல், அது பண்ணது அல்லாமல் லட்சியத்தையும் அடைஞ்சிட்டான்னு சொல்லலாமா? அது வராது. சோ ஆன்சர் இஸ் as a result of hard work he achieved his target. 5, ஃபெயிலியர். ஃபெயிலியர்னா தோல்விங்க.
ஆஃபன் ஃபெயிலியர் ஏன் ஏற்படுது? நெக்லிஜென்ஸ்னா நம்மளுடைய கவனமின்மையினால ஃபெயிலியர் ஏற்படுது அப்படின்னு தானே சொல்லணும். அப்ப ஃபெயிலியர் என்ன சொல்லலாம்? எஃபெக்ட் ஆஃப் கன்சிக்வன்ஸ் ஆஃப். சார் என்ன சார் 2 விளைவாக சொல்லியிருக்கீங்க? ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மீனிங் உள்ள இருக்கும். நெகட்டிவா நடைபெறதுக்கு அதிகமா கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். சோ இங்க அடுத்தது 3வது ரீசன் ஆஃப். சார் ரீசன் போடலாமே சார், காரணமா போடலாமே சார். ஃபெயிலியர் காரணமா கவனக்குறைவு ஏற்பட்டதுன்னு ஆயிரும். நம்ம தோல்வி காரணமா கவனம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். என்ன சொல்லணும்? ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ். தோல்வி என்பது எதன் விளைவாக ஏற்படுது? நெக்லிஜென்ஸ் விளைவா ஏற்படுது. சோ தி ஆன்சர் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப். 6th one, children are given toys. குழந்தைகளுக்கு பொம்மை கொடுக்குறாங்க. சரி, அது இருந்துட்டு போகுது. ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்களோ? நம்ம சொல்லும் போதே பாருங்க, ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்ஸும் டாய்ஸும் பென்ஸும் புக்ஸும் சொன்னாலே கூடுதலாக அப்படிங்கிற மீனிங் வரணும். சோ ஆன்சர் என்ன? சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு. ஸ்வீட்ஸ் இல்லாம, டாய்ஸ் இல்லாம ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்க. ஆன்சர் இஸ் இன் அடிஷன் டு. என்னைக்கு? சில்ட்ரன்ஸ் டே. 7th one, the parents must be. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணுமா, தகவல் சொல்லிடணுமா? எதுக்கு? இன்டிசிப்ளின்னா என்ன? ஒழுங்கின்மை, ஒழுங்கின செயல். யார் செஞ்சா? வார்ட்ஸ்னா குழந்தைகள், சில்ட்ரன் அர்த்தம். அப்ப குழந்தைகள் ஒழுங்கின செயலில் ஈடுபட்டால், செய்தால், தவறு செய்தால் பேரண்ட்டுக்கு சொல்லிடணும். அதுக்கு என்ன? ஒரு செயல் நடைபெற்றால் கொடுத்திருக்கு பாருங்க, இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது கரெக்டான சாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், he didn't turn up. வரலங்க. டர்ன் அப்னா வர்றது. didn't turn up வரலங்க அவன். சரி, பிஸி ஷெட்யூல், பிஸியா இருந்தாங்க. அப்ப பிஸியா இருந்ததுனால வரல போல, பாவம். அப்ப என்ன சொல்லலாம்? he didn't turn up. நான் ஏற்கனவே கான்சிக்வன்ஸ் சொல்லிட்டேன். என்ன? நெகட்டிவ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபெயிலியர், சக்சஸ் ஆகாது, அந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கோங்க. டியூ டு. he didn't turn up due to his busy schedule. ரொம்ப பிஸியா இருந்ததுனால வரலங்க, பாவம். சரியா? 9, குளோபல் வார்மிங். உங்களுக்கே தெரியும், உலக வெப்பமயமாதல். சரி, கிரீன் ஹவுஸ் எமிஷன், பசுமை நிற வாயுக்கள்னால குளோபல் வார்மிங் ஏற்படுது. அப்ப என்ன சொல்லலாம்? குளோபல் வார்மிங் இஸ் an effect of the greenhouse emission. greenhouse emissionனால தான் என்ன ஆகுது? இது ஏற்படுது. லாஸ்ட் ஒன், several warning. வார்ன் பண்றதுன்னா என்னங்க? அவரை கண்டிக்கிறது, வார்னிங் கொடுக்கறது. சரி, வார்னிங் கொடுத்தாச்சு. செவரல்ல நிறைய வார்னிங் கொடுத்தாச்சுங்க. சரி, அப்படியும் ஸ்விம் பண்றாங்க. அவன் சொல்லியும் ஸ்விம் பண்றான், நிறைய வார்னிங் கொடுத்தும் ஸ்விம் பண்றான். அப்படி இருந்தும் கூட அவன் சொன்னதை கேட்கல. அப்ப என்ன ஆன்சர்? இருந்தும் கூடனா இன் ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங்ஸ். நிறைய வார்னிங் கொடுத்தும் அவன் கேட்கலங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்ப இங்க உங்களுக்கு டெக்ஸ்ட்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க, அதையும் பார்ப்போம். ஜானு இஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 10. இதுல என்னன்னா, அந்த ரெட்ல இருக்கக்கூடியது மிஸ்டேக், தப்பா கொடுத்திருக்காங்க. கரெக்டான ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அங்க இல்ல. சரியான ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை நீங்க மனசுக்குள்ள செலக்ட் பண்ண போறீங்க. நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஆன்சர் சொல்லப்படும். ஜானு இஸ் ஸ்டடிங். ஜானு 10வது படிக்கிறாங்க, கிளாஸ் 10 படிக்கிறாங்க. சரி, இந்த இவெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ். அவங்க டீச்சர் சொல்றபடி பார்த்தா ஷீ இஸ் a disciplined student. அவங்க டீச்சர் சொல்றபடி பார்த்தா அப்படிங்கிறதுக்கு இந்த இவெண்ட் ஆஃப். இந்த இவெண்ட் ஆஃப்னா என்ன? ஒரு நடைபெற்றால், இனிமே சொன்னாதான் உண்டு. அப்ப அங்க இந்த இவெண்ட் ஆஃப் தப்பா? அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க டீச்சர் சொல்படி கேட்டா அப்படின்னா அதுக்கு கரெக்டான வேர்ட் அக்கார்டிங் டு. ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ். அவங்க டீச்சர் சொல்படி பார்த்தால் அவ டிசிப்ளின் ஸ்டூடெண்ட். சரி, இன் அடிஷன் டு ஹர் பாவர்ட்டி. அவ ஏழ்மையோட சேர்ந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் நீட். ஏழ்மையும் வச்சிருக்கா, நீட்டும் வச்சிருக்கான்னு சொல்லுவோமா நாம? அவ கஷ்டமும் வச்சிருக்கா சார், நீட்டாவும் வச்சிருக்கா சொல்லுவோம் சார். கஷ்டப்பட்டாலும் நீட்டா வச்சிருக்கா சார், என்ன பிள்ளஸ் அப்படிதானே சொல்லுவோம். கஷ்டப்பட்டாலும் நடைபெற்றாலும் என்ன வரணும்? இருந்தாலும் கூட அப்படிங்கிறதுக்கு இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி. ஏழ்மை இருந்தா கூட நீட்டா இருக்கா சார், தோச்சு போடுறா சார், இல்லையா? தேர்ட் ஒன், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹர். நிறைய பிள்ளைகளுக்கு அவளை பிடிக்கும் சார். ஹர் சிம்பிளிசிட்டி. இன் கேஸ் ஆஃப், அவ எளிமையா இருந்தால் பிடிக்கும் சார். அப்ப எளிமையா இல்லன்னு அர்த்தமா? அவ எளிமையா இருக்கிறதுனால பிடிக்கும்னு சொல்ல வந்திருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் போட்டுட்டாங்க. அப்ப என்ன வரணும்? இன்கேஸ் ஆஃப் பதில பிகாஸ் ஆஃப், அவ எளிமையின் காரணமாக அவளை பிடிக்கும். டியூ டு கூட போட்டுக்கலாம், டியூ டு ஹர் சிம்பிளிசிட்டி கூட போட்டுக்கலாம். அடுத்தது, அக்கார்டிங் டு ஹர் ஸ்டடிஸ். அவ படிப்பை வச்சு பார்த்தா ஷி ஆல்சோ பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். என்ன சொல்ல வராங்க? விளையாட்டுலயும் பங்கெடுக்கிறா சார். படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டுலயும் பங்கெடுக்கிறான்னு சொல்ல வரணும். அப்ப என்ன சொல்லணும்? அதுக்கு படிப்புல மட்டும் இல்ல, அதுல மட்டுங்கிறதுக்கு இன் அடிஷன் டு ஹர் ஸ்டடிஸ். படிப்பு மட்டும் அல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லயும் பங்கெடுக்கிறா.
ஓகேவா? she gets on with everyone, எல்லாரு கூடயும் பழகிடுறா. ஏஜ் ஜெண்டர் இந்த வயசு அந்த ஆண் பெண் அதெல்லாம் எல்லாரு கூடயும் பழகிடுறா. எதுவும் பார்க்காம எதையும் கவனிக்காம எதையும் பொருட்படுத்தாம. அங்க பார்த்தோம் ஹால்ல நாய்ஸ் என்ன வரணும், இன்கேஸா வரக்கூடாது. irrespective of அதை பொருட்படுத்துறது இல்ல. என்ன வயசு என்ன இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பழகுறா. அடுத்தது இன் ஆப்போசிஷன் டு எதிர்பக்கம் டேக்கிங் லீவ் எடுக்கிறது. எதிர்பக்கம் மேட்ச் ஆகல இல்ல என்ன சொல்றாங்க, டேக்கிங் லீவ் எடுக்கிறாங்க. she ensures that she completes work in time. என்ன லீவ் எடுத்தாலும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுல உறுதியா இருக்கிறா. லீவ் எடுத்ததுனால நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலன்னு அவங்க சொல்றது இல்ல. அப்ப என்ன சொல்லணும், லீவ் எடுத்தாலும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்க என்ன வரணும், இன் ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் லீவ், ஒரு செயல் நடைபெற்றாலும் லீவ் எடுத்தாலும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறா. யாரு, ஜானு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். சோ இந்த ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் எதை டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தமிழ் மீனிங்கை டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த மீனிங் வந்து ஃபிக்ஸ்டு மீனிங்கா? எஸ், இட் இஸ் ஃபிக்ஸ்டு. அக்கார்டிங் டு அப்படிங்கிறது கண்டெக்ஸ்டுவலா மாறாது. வேற ஒரு இடத்துக்கு பாடத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது. இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது மாறாது. அதனுடைய தமிழ் மீனிங், அதை பயன்படுத்தக்கூடிய இடம், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் நாம ரெண்டு பிக்ஸ்டா வச்சுக்கிட்டா எந்த இடத்துலயும் நாம அதை யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க டெக்ஸ்டையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.